புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் கட்டுப்பாட்டின் கீழ் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் உள்ளது. இங்கு கந்தசஷ்டி கவச வரிகள் கொண்ட கல்வெட்டு உள்ளது. இதன் கீழ் உபயதாரர் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தன. இதையடுத்து அரசு அலுவலகங்கள், பொது இடங்களில் அரசியல் கட்சி தலைவர்களின் பெயர், படம், அறிவிப்பு பலகைகள் மறைக்கப்பட்டன. அந்த வகையில் அறநிலையத்துறை உத்தரவுப்படி குறிஞ்சி ஆண்டவர் கோயில் பணியாளர்கள் கந்தசஷ்டி கல்வெட்டையும் காகிதம் ஒட்டி மறைத்தனர். கோயிலின் திருப்பணி உபயதாரர்களின் பெயர்களும் மறைக்கப்பட்டன. இதுகுறித்து இந்து முன்னணி பாஜவினர் கோயில் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர். இப்போது கல்வெட்டை மறைக்க பயன்படுத்திய பேப்பர் அகற்றப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து கோயில் கண்காணிப்பாளர் சத்யநாராயணன் கூறுகையில், உபயதாரர்கள் பெயரை மறைக்க உத்தரவிடப்பட்டது. தவறுதலாக மொத்த கல்வெட்டும் மறைக்கப்பட்டு விட்டது. உடனடியாக அகற்றிவிட்டோம் என்றார். உபயதாரர்கள் அரசியல் பிரமுகர்களாக இருந்தால் மட்டுமே மறைக்கப்பட வேண்டும். தனிநபர்கள், தனியார் நிறுவனங்கள் என்றால் மறைக்கப்பட வேண்டியதில்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் பெயர்தான் மறைக்கப்பட வேண்டுமே தவிர மொத்த கல்வெட்டும் மறைக்கப்பட வேண்டியதில்லை. தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து சரியான புரிதல் இல்லாமல் அறநிலையத்துறை இத்தகைய நடவடிக்கையில் இறங்கி பக்தர்களை வருந்த செய்துள்ளது.